உலகெங்கும் வாழும் அன்பான தமிழ் உள்ளங்களுக்கு அநேக கோடி வணக்கங்கள். நல்ல நேரம் நிகழ்ச்சியூடாக நல்லதே நினைப்போம், நல்லதே நடக்கும், நலமாய் இருப்போம். இன்றைய தினம் 5ஆம் தேதி 5ஆம் மாதம் 2025 சோமவாசர யுக்தம் என்று சொல்லக்கூடிய திங்கட்கிழமை. விசுவாவசு வருடம் சித்திரை மாதம் 22ஆம் நாள். இன்று அட்டமி திதி, ஆயில்ய நட்சத்திரம், சித்த யோகம். இன்றைக்கு அட்டமி நவமி, நல்ல காரியங்கள் செய்யக்கூடாது. இன்றைய தினம் ராகு காலம் 7:30 மணி முதல் 9 மணி வரை. இன்றைய தினம் யமகண்டம் 10:30 மணி முதல் 12 மணி வரை. இன்றைய தினம் நல்ல நேரம் 12 மணி முதல் 1:30 மணி வரை. இன்றைய தினம் சந்திராஷ்டமம். பூராடம் உத்துராடம் நட்சத்திரக்காரர்களுக்கு சந்திராஷ்டம தினம். என்ன நேர்களே, வாருங்கள் இனி இன்றைய தினத்திற்கான ராசி பலன்களை பார்க்கலாம். மேஷம் புகழ், ரிஷபம் உயர்வு, மிதுனம் அமைதி, கடகம் யோகம், சிம்மம் வெற்றி, கன்னி பகை, துலாம் ஜெயம், விருச்சிகம் தடை, தனுசு இன்பம், மகரம் மகிழ்ச்சி, கும்பம் பாராட்டு, மீனம் ஆதாயம். ஆன்மீக தகவல் பகுதியில் தொடர்ந்து உங்களை சந்தித்து வருவதில் மட்டற்ற மகிழ்ச்சி அடைகின்றேன். ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு புதிய அற்புதமான ஆன்மீக தகவல்களை உங்களோட பகிர்ந்து கொண்டு இருக்கிறோம். அந்த வகையில் இன்றைய தினமும் சில நல்ல விஷயங்களை உங்களோட பகிர்ந்து கொள்ளலாம் என்று காத்திருக்கிறேன். இன்றைக்கு என்னத்தை பற்றி பார்க்க போகிறோம்னா, வெற்றி தரும் நட்சத்திர அதிர்ஷ்ட சின்னங்கள். இதை பற்றி நாங்கள் தொடர்ந்து பார்த்துட்டு வந்தோம். இடையில் அக்னி நட்சத்திரம் தொடங்கினதுனால நேற்று அதை பற்றி பேசினேன். இன்றைக்கு தொடர்ச்சியாக மீதி இருக்கக்கூடிய அனுச நட்சத்திரத்தில் இருந்து ரேவதி நட்சத்திரம் மட்டும் மிச்சம் இருக்குது. இந்த நட்சத்திரக்காரர்கள் எப்படியெல்லாம் அதிர்ஷ்ட சின்னங்களை பயன்படுத்தி வாழ்க்கையில் வெற்றி அடையலாம். அதுக்கு பேரே அதிர்ஷ்ட சின்னம். உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை தரக்கூடியது. எல்லாரையும் இறைவன் அதிர்ஷ்டசாலிகளாகவே படைக்கின்றான். இறைவன்ற படைப்பில் எந்த ஒரு குறையும் இல்லை. ஆனால் நாங்கள் பிறக்கிற நேரத்தை பொறுத்து சில கிரக தோஷங்களும் நாங்கள் செய்யக்கூடிய கர்ம வினைகளும் எங்களை அதிர்ஷ்டத்தை அனுபவிக்க விடாமல் தடுக்கின்றது. அதனால் இந்த அதிர்ஷ்ட சின்னங்களை பயன்படுத்தி உங்களுடைய ஜாதகத்தை சாதகமாக்கி வாழ்க்கையில் வெற்றி பெற முயல வேண்டும். இது நட்சத்திரங்களுக்கு மட்டும் இல்லை, கிரகங்களுக்கு உண்டான அதிர்ஷ்ட சின்னம் இருக்குது, ராசிகளுக்கு உண்டான அதிர்ஷ்ட சின்னம் இருக்குது, திதிகளுக்கு உண்டான அதிர்ஷ்ட சின்னம் இருக்குது. தாரை நட்சத்திரம் நான் சொல்லியிருக்கேன், எப்போவும் உங்களோட ராசிக்கு, அதாவது உங்களோட நட்சத்திரத்திற்கு அடுத்த நட்சத்திரம் உங்களுக்கு அதிர்ஷ்டமான நட்சத்திரம். அப்போ நீங்கள் சும்மா சொல்லுங்களேன், அஸ்வினி நட்சத்திரத்தில் பிறந்தீங்கள், அடுத்த நட்சத்திரம் பரணி, அது அதிர்ஷ்டமான நட்சத்திரம். அந்த சின்னத்தை கூட நீங்கள் அதிர்ஷ்டத்துக்காக பயன்படுத்தலாம். இதை தாரா பலம் மட்டும் நாங்கள் எந்த நட்சத்திரத்துக்கு எத்தனையாவது நட்சத்திரம் அதிர்ஷ்டம், இதை பற்றியெல்லாம் நான் உங்களுக்கு சொல்லி தந்திருக்கேன். இன்னும் சொல்லித்தரத்துக்கு இருக்குது. ரைட், இப்போ இன்றைக்கு தொடர்ச்சியை பார்ப்போம். அனுச நட்சத்திரக்காரர்களுக்கு, அனுச நட்சத்திரம், உங்களுடைய நட்சத்திரம் அனுசமாக இருந்தால் குடை உங்களுக்கு அதிர்ஷ்ட சின்னம். அனுச நட்சத்திரக்காரர்கள் குடையை பாவிக்கிறது, குடையை கையில் வச்சிருக்கிறது. வெயிலோ மழையோ இருக்கோ இல்லையோ, ஒரு குடையை கையில் வச்சுருந்தா உங்களுக்கு அதிர்ஷ்ட சின்னம் வேலை செய்கின்ற. ஒரு முக்கியமாக ஒருத்தரை பார்க்க போகிறீங்க, ஒரு கடன் கேட்க போகிறீங்க, ஒரு பேங்க் மேனேஜர்கிட்ட லோனுக்கு போகிறீங்க, ஒரு இன்டர்வியூக்கு போகிறீங்க. இந்த மாதிரி ஒரு நல்ல விஷயத்துக்கு முன்னேற்றத்துக்கு உண்டான முயற்சி செய்யக்குள்ள மழை பெய்யுதோ இல்லையோ, வெயில் அடிக்குதோ இல்லையோ, கையில் ஒரு குடையை வைத்து அதிர்ஷ்ட சின்னத்தை உங்களுடைய கையில் வச்சுருந்தா, அனுஷ நட்சத்திரக்காரர்கள் குடைய கையில் வச்சுருந்தா உங்களுக்கு அதிர்ஷ்டம் அதிகமாக வேலை செய்யும். அதனால் அனுஷ நட்சத்திரக்காரர்கள் குடையை பாவிக்க பயன்படுத்த பழகி கொள்ளுங்க. தாமரை, பூச நட்சத்திரம் மாதிரி அனுஷ நட்சத்திரக்காரர்களுக்கும் தாமரை படத்தை, தாமரை குளத்தில் குளிக்கிறதெல்லாம் ரொம்ப விசேஷம். அனுஷ நட்சத்திரக்காரர்கள் வில், அம்பு இல்லை, வில்லினுடைய உருவம், வில் போன்ற ஒரு படத்தை நீங்கள் வச்சுருக்கிறது ரொம்ப விசேஷம். கேட்டை நட்சத்திரக்காரர்களுக்கும் குடை அதிர்ஷ்ட சின்னம். குண்டலம், ஈட்டி என்றால் தெரியும், வில்லில் போகிற அம்பு மாதிரி நீட்டமாக இருக்கிறது ஈட்டி.
அந்த ஈட்டியினுடைய படத்தை வச்சுக்கொள்வது, வீட்டு வாசலில் ஈட்டியின் வேல் மாதிரி இருக்கும் படத்தை கீறுறது, சாமி தட்டில் ஒரு ஈட்டியை வைத்து வழிபாடு செய்வது, குண்டலம், குண்டலம்னா காதில் போடுற கவச குண்டலம், கர்ணனுடைய கவச குண்டலம், குண்டலம்னா காதில் போடுற ஒரு வகையான தோடு. நீங்களும் குடையை பயன்படுத்தலாம். கேட்டை நட்சத்திரக்காரர்கள் குடையை பயன்படுத்துவது அதிர்ஷ்ட சின்னமாக இருக்கும். மூல நட்சத்திரக்காரர்கள் எழுதி வச்சுக்கொள்ளுங்க எல்லாம். மூல நட்சத்திரக்காரர்கள் அங்குசம், அங்குசம்னா தெரியும், பிள்ளையாரோட கையில் உள்ள ஆயுதம். யானையை அடக்குவதற்கு அங்குசத்தை பயன்படுத்துவார்கள். இரும்பினால் செய்யப்பட்ட இப்படி கொக்கி மாதிரி இருக்கும், காது மாதிரி வளைஞ்சிருக்கும். அங்குசத்தை கண்டால் யானைக்கு பயம். யானையோட காதில் அங்குசத்தை போட்டு இழுத்தா அதுக்கு வலிக்கும். அது சின்னன்லேயே அப்படி பழக்கி வச்சிருப்பினோம். அங்குசத்தை கண்டால் யானை அடங்கும். பிள்ளையாரினுடைய வாகனம் அங்குசம். ஆணவத்தை அடக்கக்கூடிய ஆற்றல் அங்குசம். அப்போ அங்குசம் மூல நட்சத்திரக்காரர்களுக்கு அதிர்ஷ்ட சின்னம். தும்பிக்கை, பிள்ளையாரனுடைய தும்பிக்கை அல்லது யானையினுடைய தும்பிக்கை மூல நட்சத்திரக்காரர்களுக்கு அதிர்ஷ்ட சின்னம். ஒரு தும்பிக்கை மாதிரி ஒரு படத்தை நீங்கள் வச்சிருக்கலாம். யானையினுடைய முகம் எப்படி அஸ்வினி நட்சத்திரக்காரர்களுக்கு குதிரை முகம், குதிரை படம் நல்லதோ அதே மாதிரி மூல நட்சத்திரக்காரர்களுக்கு யானையினுடைய முகம் அல்லது யானையினுடைய படத்தை வீட்டை வச்சு அடிக்கடி பார்த்து வாடுறது. வீடு கட்டைக்குள்ளே யானை படத்தை வச்சு வீடு கட்டுறது, வீட்டுக்குள்ளே யானை படத்தை ஃப்ரேம் பண்ணி போடுறது, இரட்டை 2 யானை இருக்கிற மாதிரி ஒரு படம் அல்லது ஒற்றை யானையின் முகம், இதெல்லாம் மூல நட்சத்திரக்காரர்களுக்கு. சிங்கத்தின் வால், நான் மூல நட்சத்திரம் ஆஞ்சநேயருக்கு சொல்லியிருந்தேன். சிங்கத்தின் வால் மூல நட்சத்திரக்காரர்கள் வீட்டில் ஒரு ஆஞ்சநேயர் படம் வச்சு அந்த ஆஞ்சநேயருடைய வாளுக்கு பொட்டு வைத்து வழிபாடு செய்வது ரொம்ப விசேஷம். மூல நட்சத்திரக்காரர்கள் ஆஞ்சநேயர் படம், ஆஞ்சநேயருடைய வாள் தலைக்கு மேலே சுற்றி இருக்க மாதிரி ஒரு படம் இருக்குது. அந்த படத்தை வாங்கி ஆஞ்சநேயருடைய வாளுக்கு பொட்டு 48 தினங்கள் 48 பொட்டு. ஒரு விஷயம் நான் இதை நிகழ்ச்சியில் சொல்லியிருக்கேன். ஒரு விஷயத்தை நினைத்து 48 தினங்கள் 48 பொட்டு வைத்து வழிபாடு செய்தால் 48 தினங்களில் நீங்கள் நினைச்சது நடக்கும். இதை யார் செய்யணும்? மூல நட்சத்திரக்காரர்கள். ஆஞ்சநேயரோட நட்சத்திரம் மூல நட்சத்திரம். அடுத்தது பூராட நட்சத்திரக்காரர்கள். பூராட நட்சத்திரக்காரர்களுடைய அதிர்ஷ்ட சின்னம் விசிறி. பூராட நட்சத்திரக்காரர்கள் கையில் ஒரு விசிறியை வச்சிருக்கிறது நல்லது. ஆமதுரு ஐயா வச்சிருக்கிற மாதிரி இது ஒரு விசிறியை கையில் வச்சுருங்கோ. எப்பவும் விசிறியால் விசுக்க பழகிக்கொள்ளுங்கோ. விசிறியை விசுக்கிறீங்களோ இல்லையோ வீட்டில் ஒரு விசிறி வாங்கி வைக்கிறது நல்லது. சாமி தட்டில் ஒரு விசிறி வச்சிருக்கிறது நல்லது. அடுத்தது மரம், கட்டில், கால். கட்டிலினுடைய கால் பகுதி அதிர்ஷ்ட சின்னமாக கருதப்படுகின்றது பூராட நட்சத்திரம். மரம், அது எந்த மரம்ல எல்லா மரங்களுடைய அதிர்ஷ்டம் லோகோவாக மரத்தை பயன்படுத்தி கொள்ளலாம். உத்திராட நட்சத்திரக்காரர்களுக்கு யானை தந்தம். உத்திராட நட்சத்திரக்காரர்கள் யானை தங்கத்தினால் ஆன ஆபரணங்களை அணிந்து கொள்ளுங்கள். யானையினுடைய வால், அதில் இருக்கிற முடி, அதில் வச்சு யானை முடியில் காப்பு மோதிரம் எல்லாம் செய்வோம். அதை வாங்கி போட்டுக்கொள்ளலாம். யானையினுடைய தந்தத்தில் மோதிரம் இருக்குது. யானை தந்தத்தில் செய்யப்பட்ட மோதிரம். இதை கண்டிப்பாக உத்திராட நட்சத்திரக்காரர்கள் யானை தந்தத்தினுடைய மோதிரத்தை போட்டுக்கொள்ளலாம். யானையினுடைய படத்தை வாங்கி வழிபாடு செய்யலாம். யானை தந்தத்தை வாங்கி நீங்கள் பெரிய பெரிய பன்சாலைகளுக்கெல்லாம் போனீங்கன்னா யானையினுடைய தந்தம் வைத்திருப்பார்கள். அந்த மாதிரி யானை தந்தத்தை வாங்கி வைக்கலாம். யானை தந்தத்தில் மோதிரம் போடலாம். யானை தந்தம் வச்சிருப்பது சட்டப்படி குற்றம், அதையும் தெரிஞ்சு கொள்ளுங்க. உத்திராட நட்சத்திரக்காரர்களுக்கு யானை தந்தம் அதிர்ஷ்டமான சின்னம். யானை தந்தத்தினுடைய படத்தை வீட்டில் வாங்கி வச்சிருக்கலாம். ஒரிஜினல் யானை தந்தம் எங்கே இருக்கும்? கண்டியில் போனீங்கன்னா லலிதா மாளிகையில் ஒரிஜினல் யானை தந்தம் இருக்கும். அதனுடைய படம் புத்தரோட பல்லு வச்சிருப்பினோம், அதை ஒரு யானை தந்தத்தோடு வச்சிருப்பினோம், அது ஒரிஜினல். அதை ஒரு படம் பிடிச்சி வீட்டில் மாட்டி வச்சு நீங்கள் என்ன மதமாக இருந்தாலும் அந்த வழிபாடு செய்யலாம். கட்டில் கால்கள் நல்லது, விரிப்பு நல்லது. யானை தந்தம் உத்திராட நட்சத்திரக்கு மிகச்சிறந்தது. திருவோண நட்சத்திரக்காரர்கள். திருவோண நட்சத்திரக்காரர்களுக்கு பாத சுவடு. சீரடி பாபாட கால் மட்டும் இருக்க மாதிரி ஒரு படம் இருக்குது. பாத சுவடு. ராமருடைய பாதங்கள் இருக்குது, பெருமாளினுடைய பாதங்கள் இருக்குது, சிவனுடைய பாதங்கள் இருக்குது. கடையில் விற்கணும் பாதச்சுவடு மாதிரி. அதை வாங்கி வீட்டில் வச்சு வழிபாடு செய்கிறது ரொம்ப 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 விசேஷம்.
திருவோண நட்சத்திரக்காரர்கள் அம்பு வச்சிருக்கலாம், காது வச்சிருக்கலாம். அவிட்ட நட்சத்திர நேயர்களுக்கு, அவிட்ட நட்சத்திரக்காரர்கள் மிருதங்கம், உடுக்கை. அவிட்ட நட்சத்திரக்காரர்கள் உங்களோட பிள்ளைகள் இருந்தால் அவைகளுக்கு கொஞ்சம் மிருதங்கம் படிப்பீங்க. அதிர்ஷ்டம் அவிட்ட நட்சத்திரக்காரர்களுக்கு அதிர்ஷ்ட சின்னம் மிருதங்கம். மிருதங்கத்தை படிக்கலாம், மிருதங்கத்தினுடைய படத்தை வாங்கி வைக்கலாம், மிருதங்கத்தையே வாங்கி வைக்கலாம், உடுக்கு வாங்கி வைக்கலாம். சிவன் கோயிலுக்கு உடுக்கு வாங்கி தானமாக கொடுக்கலாம். உடுக்கு அடிக்கிறத கேட்கலாம். உடுக்கு ஒன்று வாங்கி உங்களோட சாமி அறையில் வச்சு சிவனாக வழிபாடு. சிவனுடைய ஆயுதம் உடுக்கு. சிவன் தன்னுடைய கையில் உடுக்கையை வச்சிருப்பார். அதனால் வீட்டில் உடுக்கையை வாங்கி வச்சு வழிபாடு செய்யலாம். சிவனுடைய கையில் இருக்கக்கூடிய ஒரு பொருள் உடுக்கை. அவிட்ட நட்சத்திரக்காரர்களுக்கு இது அதிர்ஷ்ட சின்னம். அதுக்கு பிறகு சதய நட்சத்திரம். அவிட்டத்துக்கு பிறகு சதய நட்சத்திரக்காரர்கள் வட்ட வடிவத்தை பயன்படுத்துவது நல்லது. சூரியன் போன்று, நிலா போன்று வட்ட வடிவத்தை பயன்படுத்துவது சதய நட்சத்திரக்காரர்களுக்கு நல்லது. பூங்கொத்து போன்ற ஒரு படத்தை, பூங்கொத்து போன்ற ஒரு படத்தை நீங்கள் பயன்படுத்தலாம். சதய நட்சத்திரக்காரர்கள். பூரட்டாதி நட்சத்திரக்காரர்கள் மனித இரட்டை மனித முகங்கள். ரெண்டு மனுஷனுடைய முகம், தலை, இந்த பக்கம் ஒரு தலை, ஒருத்தரை ஒருத்தர் பார்த்து கொண்டு நிற்கிறான். ஒரு ஆணும் பெண்ணும் ஒருத்தரை ஒருத்தர் பார்க்குற மாதிரி மனித தலை, அல்லது ரெண்டு பெண்கள் அல்லது ரெண்டு ஆண்கள் பார்க்குற மாதிரி மனித தலையை பூரட்டாதி நட்சத்திரக்காரர்கள் பயன்படுத்தலாம். உத்திரட்டாதி நட்சத்திரக்காரர்கள் இரட்டையர்கள் கொண்ட சின்னம், ரெண்டு பேர் இருக்கிற மாதிரி சின்னத்தை பயன்படுத்தலாம். ரேவதி நட்சத்திரக்காரர்கள் மீன், ரேவதிக்கு மீன் சின்னத்தை பயன்படுத்தலாம். என்ன நேர்களே, நாளை மற்றொரு நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடம் விடைபெறுவது உங்கள் ஜோதிட சித்தர் டாக்டர் ராஜராஜ குருக்கள்.